சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கப்போ நிறைய விதம் சப்ளிமெண்ட்ஸ் இப்போ வந்து ஆன்லைனில் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இப்போ நிறைய டேப்லெட்ஸில் ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸ் மாதிரி வந்து இது பண்ணுறது பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வரையறை இருக்கா? அதில் வந்து ஜிம் போனாலே இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் தான் அதை வந்து பாடி பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா? இல்லை இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, 6 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்றதான் விஷயம். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து புரோட்டீன் இன்டேக், வே புரோட்டீன் சொல்றாங்கல்ல. ரெண்டாவது வந்து அமினோ ஆசிட்ஸ். இது ரெண்டு வந்து அலௌட். ஒரு பேட் கேட்டகரி இருக்கு, அது வந்து ஸ்டிமுலன்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டீராய்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்க கூடாது. ஏன்னா இதனால கார்டியாக் அரெஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், நியூரோ ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக், இம்பொட்டன்ஸ் எல்லாமே வரலாம். சரியா? பட் இந்த வே புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் ஹெல்த்தியான மில்க்லேருந்து தயாரிக்கிறது. உங்களால் சிக்கன் ஒரு நாளைக்கு 400 கிராம் சாப்பிட முடியாது, இல்லைன்னா 10 முட்டை எனக்கு ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஆள் கிடையாது, இல்லை டைம் இல்லை, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நம்ம புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஈட் நேச்சுரல் ஹோல் ஃபுட்ஸ். 10 முட்டை சாப்பிட பாருங்க முடிஞ்சிச்சுன்னா. ஸோ 10 முட்டை சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்? இப்போ நம்மளுக்கு ஒரு 80 கிலோ ஆளுக்கு, சரியா, ஆவரேஜாக பார்த்தா யூஎஸ்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 1 கிராம் பர் பவுண்டு. அப்படின்னா 2.2 கிராம் ஒரு கிலோக்கு எடுக்கணும். அப்படின்னா 80 கிலோ இருந்தால் 160 கிராம்ஸ் எடுக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், 1 கிராம் பர் டே எடுங்க போதும். ஏன்னா இந்தியாவில் 0.2 கிராம்ஸ் ஆல்சோ எடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சரியா? 1 கிராம் பர் கேஜி பர் டே. அப்படின்னா 80 கிலோ ஆள் 80 கிராம் ஆதி எடுக்கணும். 80 கிராம், ஆமாம், புரோட்டீன். ஒரு முட்டையில் 7 கிராம் இருக்கு, முட்டை ஒயிட்டில் 4 கிராம் இருக்கு, 100 கிராம் சிக்கனில் 30 கிராம் இருக்கு, சரியா? 100 கிராம் தாலில் 15 கிராம் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் உங்களை தானே கொஞ்சோண்டு அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த ஃபுட்ஸில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு தானே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கே போகணுமோ நம்மளை கூட்டிகிட்டு போகிற மெஷின் இதுதான். இதுக்கு நம்ம ஃபியூவல் ரொம்ப கரெக்டாக போடணும், சரியா? ஸோ நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்தே நீங்கள் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 200 கிராம் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வந்துடுது. அதோட 2 போல் நீங்கள் தால் எடுத்தீங்கன்னா 20 கிராம் வந்துடுது புரோட்டீன். 80 கிராம் முடிஞ்சிச்சு, அதே போதும். ஆனால் அது நம்ம எடுக்கணும்.